பாட்டி காலத்துலலாம் கோல்டு ஏன் நிறைய வாங்கினாங்கன்னு தெரியுமா? அது பாட்டி காலத்துல கிடையாது, அதுக்கு முன்னாடி 600 பிசிலேயே கோல்டு வந்து ஒரு யூனிவர்சல் கரன்சியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கோல்டு வந்து மற்ற மெட்டல் மாதிரி ஈஸியா கிடைக்காது, அது வந்து ரொம்ப ரேரான மெட்டல். அதே மாதிரி கோல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக துரு பிடிக்காது, உங்களுக்கு அதே மாதிரி கலர் சேஞ்சஸ் எல்லாம் ஆகாது. இப்போ கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் யூஸ் பண்ணல, அது வந்து ஆண்டுகிட்டு இருக்கவங்க அது அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பயே பொதுவான மக்கள் எல்லாமே எப்படி பார்த்தாங்கன்னா கோல்டை வந்து ஒரு புனிதமான பொருளாகவும் ஒரு தெய்வ சக்தி உள்ள பொருளாகவும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாருக்கும் அந்த கோல்டு மேல ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா மக்களுக்கும் கிடைக்க ஆரம்பிச்சோன்னா அது சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா தங்கத்தை. அப்படி ஆரம்பிச்ச தங்கம் சேமிப்பு தான் இப்போ இவ்வளோ தூரம் வந்து நிற்கிது. அப்ப வரைக்கும் சரி இப்பயும் சரி கோல்டுக்கு மதிப்பு குறையவே இல்லை, ஏறிக்கிட்டே தான் இருக்கு. கோல்டு வந்து ரொம்ப ஈஸியா பிளெக்சிபிள் ஆகக்கூடிய பொருள். அந்த காலத்துல பார்த்தோம்னா வெறும் பாராவும் காயினாவும் தான் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பயே நம்ம ராஜா ராணிகள்லாம் வந்து பொருளை வந்து வளைவு தன்மை இருக்கனால பொருள் மாதிரி செஞ்சு அணிஞ்சுக்கிட்டாங்க. அது இப்போ வந்து அப்படியே நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்து ரொம்ப ஃபேன்சியான நகைகள்லாம் இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டோம். கோல்டை ஏன் மெயினாக யூஸ் பண்ணாங்க இன்னொரு ரீசன் என்னன்னா, கோல்டை சும்மா ஒரு மெட்டலாக பார்க்காம அது ஒரு வெல்த்தாகவும் ஒரு சோசியல் ஸ்டேட்டஸாகவும் பார்த்தாங்க எல்லாம். அதனால தான் அதை விரும்பி பர்ச்சேஸ் பண்ண காரணம்.